அடுத்து ரொம்ப காமனான முதுகு வலி பிரச்சனை, அதாவது பேக் பெயின், சயாட்டிகா பெயினுக்கு காரணம் வந்து முதுகெலும்பு தேய்மானங்க. முதுகெலும்பு தேய்மானத்தை வந்து 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து நம்ம முதுகெலும்பு வந்து கீழே வந்து லம்பார் வெர்டெப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து 5 எலும்புகளை வந்து ஜாயின் பண்றதுக்கு வந்து 2 பக்கமும் ஃபேஸட் ஜாயின்ட்ஸ் இருக்குங்க. இந்த ஜாயின்ட்ஸ்ல வந்து ஏற்படுற தேய்மானத்தினாலேயும் நம்மளுக்கு முதுகு வலி வரலாம். அடுத்தபடியாக அந்த முதுகெலும்பு வந்து தேய்மானம், அதாவது ஃபேஸட் ஜாயின்ட்ஸ் தேய்மானம் வரனால அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வெளியே வர நரம்புகள் வரக்கூடிய பாதை, அதாவது ஃபொராமன்னு சொல்லக்கூடிய பாதை வந்து அடைப்பு ஏற்பட்டு அதனாலையும் வந்து நம்மளுக்கு சயாட்டிகா பெயின் வரலாங்க. ஸோ 3வது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா லம்பார் கெனால் ஸ்டீனோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூளை நரம்புகள், அதாவது தண்டோட நரம்புகள் வந்து அந்த ஸ்பைனல் கெனால் வழியாக போகுங்க. அதில் வந்து டைட்னஸ் ஏற்பட்டு அதனால வந்து நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து சயாட்டிகா ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4வது பார்த்தோம்னா முதுகெலும்பு தேய்மானத்தினால எலும்புகளே ஒன்றுக்கு மேலே ஒன்று விலகி அதனால வந்து நரம்புகள் அழுத்தம் ஏற்பட்டு நம்மளுக்கு பேக் பெயின், சயாட்டிகா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, முதுகெலும்பு பிரச்சனை, தேய்மான பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இன்டாலரன்ஸ் இருக்குங்க அவங்களுக்கு. அதாவது நம்ம வந்து பின்னாடி வந்து முதுகை வந்து வளைச்சி எக்ஸசைஸ் பண்ணோம்னா பின்பக்கத்தில் அவங்களுக்கு தேய்மானமான பகுதியில் வந்து லோடு ஓவர்லோட் ஆகுங்க. உதாரணத்துக்கு இந்த தேய்மானமான ஃபேஸட் ஜாயிண்ட்ல வந்து நம்ம வந்து பின்னாடி எக்ஸ்டென்ஷன் பண்றப்ப ஓவர்லோட் கிரியேட் ஆகி அந்த ஃபொராமன்கிற பாதையும் ரொம்ப சுருங்கலாகி அதனால வந்து சயாட்டிகா பெயின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லம்பார் கெனால் ஸ்டீனோசிஸும் அதிகமாகி எக்ஸ்டென்ஷன்ல அதிகமாகி நம்மளுக்கு பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவங்களெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இன்டாலரன்ஸ் இருக்கவங்க வந்து பின்னாடி எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, பண்ணாங்கன்னா பெயின் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் இருக்கவங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கு, சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து அவங்களுக்கு வந்து வீட்டிலே பண்ணக்கூடிய சிம்பிளான ஃப்ளெக்ஷன், ஸ்பைனல் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் என்ன, எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா வயது முதியவர்களுக்கு வந்து எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்குங்க. ஸோ அந்த எலும்பு தேய்மான பிரச்சனை உள்ளவர்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்பைனல் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் மட்டும் தாங்க பண்ணணும். ஸோ அந்த ஸ்பைனல் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் வந்து வீட்லேயே வந்து 5 சிம்பிளாக பண்ணக்கூடிய 5 எக்ஸசைஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்டிங் எக்ஸசைஸ்ங்க. இதில் வந்து பேஷண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறப்ப ஸ்லோவாக வந்து அப்படியே அந்த ஹிப் ஜாயிண்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணி இந்த கைகளை வச்சு இந்த டோஸை வந்து டச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஸ்பைன் வந்து நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நீ ஜாயிண்ட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்டாக இருக்கணும், மடக்கின பொசிஷனில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பொசிஷன்லேயே ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸேஷன் ஸ்ட்ரைட்டாக நின்று ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த எக்ஸசைஸை ரிப்பீட் பண்ணலாங்க. இது வந்து ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து 2ல இருந்து 3 தடவை. நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து சுப்பைன் எஸ்எல்ஆருங்க, அதாவது மேல் நோக்கி படுத்துட்டு ஸ்ட்ரைட் லெக் ரைஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோம்னா பேஷண்ட் வந்து பெட்ல வந்து சுப்பைன் பொசிஷன், அதாவது மேல் நோக்கி படுத்துட்டு கைகளை வந்து சைட்ல வச்சுட்டு இந்த நீ ஜாயிண்ட்டை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ரைட்டா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மணிக்கே வந்து ஹிப் ஜாயிண்ட்டை வந்து மேலே தூக்கணுங்க. ஸ்லோவா மேலே தூக்கி ஒரு 30 டிகிரியில் வந்து நிப்பாட்டிட்டு ஒரு ஹோல்டிங் டைம் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணலாங்க. 1 2 3 4 5. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்லோவாக வந்து மறுபடியும் வந்து இந்த எக்ஸசைஸை வந்து நம்ம ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாங்க. ஒரு நாளைக்கு வந்து 2ல இருந்து 3 தடவை பண்ணலாங்க. ஸோ இதே செட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து ஆப்போசிட் லெக்குக்கும் நம்ம பண்ணலாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து அப்டாமினல் மசில்ஸ், பேக் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், குவாட்ரிசெப்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கூடிய எக்ஸசைஸ் பேர் வந்து நீ செஸ்ட் எக்ஸசைஸ்ங்க. ஸோ இதுலேயும் வந்து பேஷண்ட் வந்து மேல் நோக்கி படுத்துட்டு ஸ்லோவாக வந்து ஹிப் ஜாயிண்ட்டையும் நீ ஜாயிண்ட்டையும் ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இந்த கைகளை வச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த செஸ்ட் வரைக்கும் நம்ம புல் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த பொசிஷனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, ஹாம்ஸ்ட்ரிங் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து நார்மல் பொசிஷன் போயிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் ஃபேஸ் விடலாங்க. 1 2 3 4 5. ஸோ மறுபடியும் வந்து இதை ரிப்பீட் பண்ணலாங்க. ஒரு நாளைக்கு வந்து 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். 2 to 3 டைம்ஸ் நம்ம தாராளமாக அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் பார்த்தோம்னா பைரிஃபார்மிஸ் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ்ங்க. இதுலேயும் வந்து பேஷண்ட் சுப்பைனா படுத்துக்கணும், ஆர்ம்ஸை வந்து சைட் ஆஃப் த பாடி வச்சுட்டு சொன்ன மாதிரி ஹிப்ஸையும் வந்து நீயும் வந்து 90 டிகிரிஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கணுங்க. 2 காலையும் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து கால் வலி, சயாட்டிகா பெயின் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த லெஃப்ட் லெக்கை வந்து தூக்கி ஃபிகர் ஆஃப் 4, அதாவது மடக்கின மேனிக்கு ஆப்போசிட் தையில் வந்து நம்ம போடணுங்க. ஸோ இந்த பொசிஷனில் வந்து இந்த கையை வந்து வச்சு ஆப்போசிட் சைடில் இருக்க லெக்கை வந்து புல் பண்ணி டுவர்ட்ஸ் செஸ்ட் வந்து அப்படியே முடிஞ்ச அளவுக்கு செஸ்ட் வரையும் நம்ம வந்து புல் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாங்க. 1 2 3 4
5 6 7 8 9 10. ஸோ இந்த பொசிஷன்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு பைரிஃபார்மிஸ் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி அதனால வர சைட்டிகா பெயின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பேக் பெயினும் நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேக் மசில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா ஃபிளெக்ஸ் ஆகிறதுனால பேக் பெயின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் வந்து ரிலாக்ஸ்ட் பொசிஷன்ல போயிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாங்க. ஒரு நாளைக்கு இருந்து 2ல இருந்து 3 தடவை தாராளமா பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் பார்த்தோம்னா சிட்டிங் ஃபார்வர்ட் பெண்டிங்க. இதுல வந்து பேஷண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த கைகளை வச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படியே ஸ்பைனை ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு டோஸை வந்து டச் பண்ண பார்க்கணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டோஸை டச் பண்ண பொசிஷன்ல இந்த ஃபிளெக்ஸ்டு பொசிஷன்ல ஸ்பைன் ஃபிளெக்ஸ்டு பொசிஷன்ல ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல நம்ம ஹோல்ட் பண்றது மூலமா அந்த ஸ்பைன் மசில்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த பொசிஷன்ல வந்து நம்ம நார்மலா வந்து ரிலாக்ஸ்ட் பொசிஷன்ல வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த 5 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து ஒரு செஷனுக்கு வந்து நம்ம 10 டைம்ஸ் நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து ரிப்பீட் பண்ணலாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தா 2ல இருந்து 3 தடவை தாராளமா இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா பேக் பெயின் உள்ளவங்க எல்லாமே வந்து சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து எல்லா எக்ஸசைஸும் பொருந்தாது. ஸோ இந்த பேக் பெயினோ இந்த சயாட்டிகாவோ எதனால வருது அப்படின்றத வந்து நீங்க முறையா வந்து ஒரு எலும்பு முறிவு டாக்டரை பார்த்து என்ன காரணம், உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம்னால வருதா இல்ல வந்து எலும்பு தேய்மானத்தினால வருதா அப்படின்றத கேட்டு அவங்க பிரிஸ்கிரைப் பண்ற எக்ஸசைஸ், அதாவது ஃபிளெக்ஷன் எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாமா இல்ல வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்றத பொறுத்து நீங்க வந்து பயிற்சி பண்ணீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. மாறாக உங்களுக்கு பேக் பெயின் வந்து எதனால வருதுன்னே தெரியாம நீங்க வந்து ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் ஃபிளெக்ஷன் எக்ஸசைஸ் ரெண்டையும் கலந்து பண்றப்ப உங்களுக்கு வந்து பெயின் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஸோ இந்த பதிவு சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ உங்களுக்கோ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாராவது பிரச்சனைகள் இருந்தாலோ இந்த டிஸ்க் ப்ராப்ளமோ தேய்மான பிரச்சனைகள் இருந்தாலோ என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. மேற்கொண்டு இதுல வந்து சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.